நல்ல வேலை நான் பார்த்தேன். இல்லைன்னா என்ன கதிக்கு ஆளாயிருப்பியே. ஏன் இப்படி தனியா எங்கனாலும் போறியே? அனிதா பாவம், இதை எப்படி தான் தாங்கிக்க போறாளோ தெரியல. உண்மையிலே கோயில் வாசப்படியிலேருந்து உருண்டு விழுந்து கிடந்தீரா? இல்லை யாராவது உங்களை அடிச்சு போட்டாங்களா? உண்மையை சொல்லுங்க. எனக்கு என்னமோ உருண்டு விழுந்த மாதிரி தெரியல. அண்ணே உண்மையை சொல்லுங்கண்ணே. நல்லா அடிபட்டிருக்கு, ரத்தம் வேற நிறைய போயிருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. அனிதாக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், பதறி அடிச்சு ஒடியாருவா. சொல்லுங்க உண்மைய. என்னத்தம்மா சொல்ற எல்லாம் என் நேரம். என் மவளுக்கு மேல மேல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னதான் நடக்க போதோ தெரியல. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கண்ணே. அனிதா வந்த உடனே கேப்பா. அவகிட்ட நான் என்ன சொல்றது? படிக்கட்டுல ஏறும்போது உருண்டு விழுந்துட்டேனே அவட்ட சொல்லிருமா. அப்போ நீங்க உருண்டு உழல, அப்படித்தானே? என்னாச்சு? யார் இந்த காரியத்தை பண்ணுனா சொல்லுங்கண்ணே. எங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி என் பொண்டாட்டி தான். அவளை விட்டா வேற யார் இந்த காரியத்தை பண்ண போறா? பின்னாடி இருந்து கட்டைய வச்சு கால்ல அடிச்சா. என்னடா கால்ல அடிக்கிறாளேன்னு திரும்பினேன். நான் பெத்த மவ இன்னொரு கட்டைய வச்சு என் மண்டையில ஒரே அடியா அடிச்சிட்டா. மத்தியான வேலை, அங்க யாரும் இல்லை. நான் அப்படியே உருண்டு கீழே விழுந்து மயக்கமாயிட்டேன். நான் ஒரேடியா போயிட்டேன்னு நினைச்சு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அட பாவமே, என்னன்னு சொல்றீங்க? இப்படி இல்லாம இருப்பாங்க? அட பேதில போவாளுவோ, இவ்வளவு நல்லா இருப்பாளா? நாசமா போயிருவா. கட்டின புருஷனை ஒருத்தி அடிக்கிறா, பெத்த அப்பனை ஒருத்தி அடிக்கிறானா? இவ்வளோலாம் மனசு என்ன கல்லா? எல்லாம் ஏனே இப்படி நடந்துக்கிறாங்க? என்னன்னு சொல்லம்மா, எல்லாம் சொத்துக்காக தான். சொத்து பேய் பிடிச்சி அலைதாளுவோ. அனிதாவோட அம்மா ஒரு வீடு வச்சிருந்தா, அதை புடுங்கிறதுக்கு தான் எந்த வரத்து வர்றாளுவோ. அப்போ இவ அனிதாவோட அம்மா இல்லையா? என்னன்னு சொல்றீங்க? ஆமாம்மா, அனிதாவோட அம்மா இல்லை, இவ அனிதாவோட சித்தி. அவளோட அக்காவை தான் நான் கெட்டியிருந்தேன். அவ இவளை பெத்து போட்டுட்டு செத்து போயிட்டா. வேற வழி இல்லாம இவளை நான் கெட்டிக்கிட்டேன். புள்ளைய ஒத்தையில வளர்த்துருக்கணும். புள்ளைய வளர்க்கறதுக்கு ஆளு வேணும்னு நான் நினைச்சது தப்பு. அது இப்ப எனக்கே வினையா வந்துருச்சு. எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்ணுமா. என் மவ வந்தானா நான் கால் தவறி கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு. எனக்கு வேற வழி இல்லை. அனிதா பாவம், எதையாவது ஒண்ணு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனையா போயிரும். அப்பா அப்பா என்னாச்சுப்பா? எப்படிப்பா அடிபட்டுச்சு? அப்பா என்னாச்சு? என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு? கோயிலுக்கு தானப்பா போனீங்க, எப்படிப்பா அடிபட்டுச்சு? என்னாச்சுப்பா? கோயிலுக்கு தாம்மா போனேன். காலு தவறிருச்சு. படியில ஏறுறதுக்குள்ளயும் என்னமோ தலைய சுத்திட்டு வந்துச்சு. அப்படியே உருண்டு கீழே சாஞ்சிட்டேன். பார்த்தா லட்சுமி தான் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கா. என்ன லட்சுமிக்கா, நீங்க எப்போ அங்க போனீங்க? அப்பா படியில இருந்து தவறி தான் கீழே விழுந்துட்டாங்களா? என்ன இப்படி கேக்குற? ஆமா, கோயில்ல நான் மேல ஏற போனேன். அவரை மாதிரிதான் இருந்துச்சு. யாரோ உருண்டு விழுறாவள என்னன்னு பாக்குறதுக்குள்ளயும் டப டப டபன்னு கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு ஐயோ அம்மானு பதறி அடிச்சு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோல தூக்கி போட்டு கொண்டுட்டு வந்து சேர்த்தன்னா பாத்துக்கையே. அவரை வயசான காலத்துல ஏன் இப்படி தனியா விட்டியே? என்ன லட்சுமி அக்கா சொல்ற? கோயில் படிக்கட்டுல இருந்து உருண்டு விழுந்துட்டாரா? என்ன அனிதா இப்படி கேக்குற? நான் கடையில கீழே பூ வாங்கிட்டு இருந்தேன். மேல கோயில்ல படிக்கட்டு ஏறுமே 2 படி தான் எடுத்து வச்சிருப்பேன். அவர் மேல இருந்து கால் இல்லாத்தி டொமார்னு உருண்டு விழுந்தாரே பார்க்கணும். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பதன்னு வந்துட்டுன்னா பாத்துக்க. அப்புறம் என்ன, ஒரு ஆட்டோவை பிடிச்சி தூக்கி போட்டு
இங்கே ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்தேன். பார்த்தேன் உங்கள் அப்பா சரி உனக்கு போனை போடு அப்படின்னு போனை போட்டுட்டு இங்கே நிற்கிறேன். எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்க. எனக்கு நீ சொல்கிறதுலையும் நம்பிக்கை வரல. அவர் ஏதோ உங்ககிட்ட மாற்றி சொல்ல சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லுக்கா. இவர் கால் தவறி தான் கீழே விழுந்தாரா, இல்லை வேற யாரும் இவரை அடிச்சு போட்டாங்களா? என்ன அனிதா, உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம்தான். நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவர் இப்படி விழுந்ததை பார்த்த உடனே என்னாலே எதுவும் பேச முடியலன்னா பார்த்துக்க. பாவம் மனுஷன், இத்தனை வயசுல இப்படி அடிபட்டு ஆஸ்பத்திரியில் வந்து கிடக்கணுமா? எனக்கு மனசே பரிதவிச்சு போச்சு. அதான் உனக்கு ஃபோனை போட்டுட்டு இப்படி உட்கார்ந்து கிடக்கேன். பிள்ளைகள் வேற பள்ளிக்கூடம் விட்டு வந்திருக்கோம். நான் வீட்டுக்கு போகிறேன். நீ அவரை நல்லா பார்த்துக்க. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஏக்கா, டாக்டர் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? அதுவா தம்பி, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கட்டும், நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. சரிக்கா, அப்போ நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரி அனிதா, அப்போ நான் வரேன் ஐசு. அண்ணே, போயிட்டு வரேன். நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிரும். சரிக்கா. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. என்னப்பா சொல்கிறாங்க? உண்மையிலேயே நீங்கள் கால் தடு மாதிரி தான் கீழே விழுந்தீங்களா, இல்லை அம்மா உங்களை அடித்து இப்படி ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து படுக்க வச்சுருக்காங்களா? ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? அப்படிலாம் எதுவும் இல்லை. மாப்பிள்ள, எனக்கு சூடாக ஒரு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. வாங்கிட்டு வருவீங்களா? வாங்கிட்டு வரேன் மாமா. ஐசு, நீ வீட்டுக்கு கிளம்பு. பசங்க தனியாக இருப்பாங்க. நான் அப்பாவை பார்த்துக்கிறேன். இல்லை அனிதா, உனக்கு பொறுமை இருக்காது. நீ வீட்டுக்கு போ, நான் அப்பாவை பார்த்துக்கிறேன். இல்லை ஐசு, அவரை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால் வர முடியாது. நீ போ, நான் பொறுமையாக இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். ஏய், நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. பசங்க தனியாக இருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன் மாமாவை. போங்க. காலையில் தான் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கலான்னு சொல்லியிருக்காருல. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு மாமாவை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம்மா, மாப்பிள்ளை சொல்கிறது தான் சரி. ஒரு ஆள் தான் ஆஸ்பத்திரியில் இருக்கணும். நான் வேற ஆம்பளை, எனக்கு துணையா மாப்பிள்ளையே இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. ஏன்பா, நீங்கள் ஆம்பளைனா நான் உங்களை பார்த்துக்க கூடாதா? நான் உங்கள் பொண்ணு தானே. அதுக்கு சொல்லலம்மா, நீ இங்கே உட்காந்து இருக்கணும். மாப்பிள்ளனா இங்கே கொஞ்சம் அங்கே இங்கே லாத்திக்குவாரு. நீ கிளம்புமா. அது போக அந்த சின்ன பையன் ஒன்றை தான் தேடுவான். நீ வீட்டுக்கு கிளம்பு. காலையில் நான் வீட்டில் இருப்பேன். அனிதா, சொன்ன கேளு. மாமாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிப்பா, உடம்ப பார்த்துக்கோங்க, நான் வரேன். அப்பா, எதுனாலும் தயங்காமல் வச்சு கேளுங்க. கவனமாக இருங்கப்பா. நாங்கள் காலையில் வரோம். இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. காலையில் நீங்களாம் ஒன்றும் வர வேண்டாம். நாங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துடுவோம். சரிப்பா, அப்போ வா அனிதா. அத்தான் பார்த்துக்கோங்க, நான் வரேன். சரி அனிதா, நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. என்னாச்சு தம்பி, யாமல இப்படி உம்முன்னு இருக்க? எனக்கு உன்னை பார்த்தால கஷ்டமா இருக்குல்ல. அம்மா பாவனே அழிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிச்சுல. அதான் அம்மா வருதான்னு பார்த்துட்டு இருக்கேன். தாத்தா பாவம் மண்டையில் அடிபட்டுட்டுன்னு அம்மா சொல்லிட்டு போச்சுல. தாத்தா பாவம், அதான் பார்த்துட்டு இருக்கேன். வந்துடும்ல அம்மா. தாத்தாக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா சீக்கிரமே வந்துடும். இந்தா முட்டாய் திங்குறியா? உனக்கு கூட இருக்காதானே? ஏன்னா இப்படி பண்ணிட்ட? நானே வருத்தத்துலேயும் கவலையிலும் இருக்கேன். இப்போ போல முட்டாயை கொண்டு வந்து திங்குறியான்னா அப்படியே எனக்கு கோபமா வராதா? இல்லடா தம்பி, உன்னை பார்த்தா பாவமா இருந்துச்சா, அதான் முட்டாய் எடுத்துட்டு வந்தேன். திங்குறியான்னு அதான் கேட்டேன். அப்படியா? அப்போ சரி குடு, நான் வட்டமாக தான் இருக்கேன். வட்டமாக இருக்கும் போதும்
அப்படி கட்சி தரட்டா? உனக்கு முட்டாய் வேணுமா? வேண்டாம்ல தம்பி, உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன், நீ தின்னு. நிஜமாதான் சொல்றியா? ஆமால தம்பி, நீ தின்னு. அப்ப சரி, தின்ன பிறகு எனக்கு தராம தின்னியே அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரியா? சொல்ல மாட்டோம்ல. என்னல தம்பி, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சுடே. அப்படியே நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு தெரியுமா? நல்லா இருந்துச்சு. ஒரு முட்டாய் திங்க போட்டா இன்னொரு முட்டாய் தின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். இல்ல தம்பி, சளி பிடிக்கும், நிறைய முட்டாயெல்லாம் திங்க கூடாது, அம்மா பார்த்தா அடிக்கும். சரிண்ணே. என்னம்மா தாத்தாக்கு என்னாச்சு, சரியாயிட்டா? ஆமாம்மா, தாத்தாவா மண்டல் அடிபட்டுருக்குன்னு சொன்னியே, இப்போ எப்படிம்மா இருக்காங்க? ஏமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரல? தாத்தா நல்லா இருக்காங்கடா, காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க, அப்பா அங்க இருக்காங்க, அதான் நாங்க வந்துட்டோம். சரி, என்ன ஆச்சுமா? தாத்தா கோயில்ல படியில ஏறும்போது கீழே விழுந்துட்டாங்களாம். அதான் இந்த தாத்தாக்கு கூடயே இருக்காது, போகும்போது அஸ்வினை கூட்டி போயிருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? அஸ்வின் தாத்தாவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்திருப்பான். இந்த தாத்தா எப்போ பார்த்தாலும் என்னை கூட்டிகிட்டே போறது கிடையாது. இப்போ பாரு, ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருக்க. என்ன டீ, என்னாச்சு? இப்போ எப்படி இருக்கு? கால் தவறி தான் கீழே விழுந்தாரா, இல்லை உங்க ஆத்தாக்காரி பண்ண வேலையா? நீ வேற சும்மா இருத்த, வீட்டுக்கு வரட்டும், வந்த பிறகு அப்பாட்ட கேட்டாதான் தெரியும். இப்போ கேட்டதுக்கு கால் தவறி தான் கீழே விழுந்துட்டேன்னு அப்பாவும் லட்சுமி அக்காவும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கும் அந்த சந்தேகம் தான் இருக்கு. எங்கள் ஆத்தாக்காரி தான் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு தோணுது. இருக்கும் இருக்கும், என்னையவே கடத்த சொன்னவா? அப்படித்தான் கீழே தள்ளி விட்டுருப்பா, முடி வந்த கட்டா தெரியுமே. இல்லை, நீ சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு எங்கள் அம்மாக்காரி மேலே தான் சந்தேகமாக இருக்கு. போய் அவ பம்பையை பிடிச்சி ஆட்டணும்னு ஆத்திரமா வருது. ஆனால் என்ன செய்ய, அப்பா என்னை பொறுமையை இருன்னு சொன்னதுனால தான் அமைதியே இருக்கிறேன். எனக்கு என்னமோ அவ மேலே தான் சந்தேகமாக இருக்கு. உண்மை தெரியட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. அவர் சொல்றதும் சரிதான் அனிதா, நீ கொஞ்சம் பொறுமையை இரு, வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். ஆமாம் அனிதா, அத்தை சொல்றது சரிதான், கொஞ்சம் பொறுமையே இரு, அப்பா வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சரி ஐசு. டேய், பால் குடிச்சிங்களா? பால் எடுத்துட்டு வரட்டா? அனிதா, உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? சரி ஐசு. அம்மா, நாங்கள் தூங்கி எழுந்துச்சு பால் குடிச்சிட்டோம், பால் வேண்டாம். ஆமாம், எங்களுக்கு பாலெல்லாம் வேண்டாம். நான் அண்ணன் லல்லி எல்லாரும் பால் குடிச்சிட்டு வந்துடுமா? இவன் தொல்லை தாங்க முடியல. காலையில் சாயங்காலம் அந்த நோஞ்சாம் பூனைக்கு 1/4 லிட்டரு பாலை வாங்கி ஊற்ற சொல்லிட்டான். என்ன செய்ய? சரி அப்படின்னு ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத. அது என்ன 1/4 லிட்டரு பாலாக குடிக்குது? அது 1/2 டம்ளர் பால் கூட குடிக்காது. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரும் கமெண்ட் சொல்ல வரலை, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் அப்பாவுக்கு தொண்டை நல்லா பிடிச்சிக்கிச்சு, அதனால சவுண்டே வரல, கீச்சு கீச்சுன்னு பேசுகிறாங்களா, அதனால ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நாளைக்கு கமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே சாந்தி அம்மா, எங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நீங்கள் ஹார்ட் பிரேக் போட்டீங்களாமே, அதனால அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் பிடிச்சிக்கிச்சான். நாளைக்கு வந்து உங்களுக்கு கமெண்ட் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாசிலாம்மா, நீங்கள் பாட்டு பாட சொன்னீங்களா? அப்பா தொண்டை பிடிச்சிக்கிச்சின்னு பாட முடியலன்னு சொன்னாங்க. லல்லி அக்கா பாட்டு பாட சொன்னீங்களா? அதுவும் அப்பாவுக்கு பாட முடியலையா, அதனால எல்லாம் சேர்த்து நாளைக்கு பாடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அப்பா பாட சொன்னீங்கன்னா மூக்கிட்ட அப்படின்னு பாடுவாங்க, அது நல்லாவே இருக்காது. ஓகே, இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்க நான் சொல்கிறேன். நாளைக்கு அம்மா வந்து எல்லா கமெண்டையும் படிப்பாங்க, சரியா? ஹாய்
தனிஷ், பாத்திமா அக்கா, ஹாய் சங்கீதா அம்மா, ஹாய் தெய்வம் அம்மா, ஹாய் லல்லி அக்கா, ஹாய் ஹஜிகா அம்மா, ஹாய் நேசமணி சமையல் ஆண்டி, ஹாய் சாந்தி அம்மா, ஹாய் மாசிலா அம்மா, ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, ஹாய் குக் வித் மீனா ஆண்டி, ஹாய் அபி நிதிஷ் அண்ணா, ஹாய் காயு அம்மா, ஹாய் மரியலங்கா அக்கா, ஹாய் பிரபாகுமார் ஆண்டி, ஹாய் லக்ஷ்மி ஆண்டி, ஹாய் ராஜேஸ்வரி ஆண்டி. நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லார கமெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சு நிறைய நேரம் பேசுகிறோம். ஓகே, பாய். எல்லாரும் சாந்தி அம்மா, மாசிலா அம்மா, அபிதா ஆண்டி, அப்புறம் அப்புறம் வேலையாடு காயு அம்மா, அப்புறம் அப்புறம் நிறைய லல்லி அக்கா, சாந்தி ஆண்டி, அப்புறம் சூடி அண்ணே, எல்லாரும் நாளைக்கு காத்துருங்க. தெய்வம் அம்மா எல்லாருமே காத்துருங்க. நாளைக்கு அப்பா வந்தோடனே கமெண்ட் சொல்லுவோம். ஓகே, எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். உங்க எல்லாருக்கும் பாய்.